ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம சில சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். எந்த மாதிரி சென்டென்சஸ்னால், இப்போ ஒருத்தவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது எனக்கும் தான் இருக்குது, எனக்கும் தான் அப்படி இருக்குது, அவளுக்கும் தான் அந்த மாதிரி இருக்குது, அவளும் தான் பண்ணா, அவளும் தான் பார்த்தா. ஸோ இந்த மாதிரி நம்ம பேசுவோம் இல்லையா, இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எனக்கும் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஸோ ஆம் ஐ அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இல்லைனா மீ டூ அப்படின்னு சொல்லலாம். ஆர் ஐ ஆம் டூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் என்ன விஷயம்னா, இந்த மீ டூ ஐ ஆம் டூவை விட இந்த ஸோ ஆம் ஐ அப்படின்ற எக்ஸ்ப்ரெஷன் தான் இங்கிலீஷில் வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் அவங்க நேச்சுரல் எக்ஸ்ப்ரெஷனாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது காமனாக அவங்க யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸோ ஆம் ஐ தான். அண்ட் நமக்கும் இந்த மீ டூ ஐ ஆம் டூலாம் நல்லாவே தெரியும், நிறைய தடவை யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஸோ ஆம் ஐ, ஸோ டு ஐ இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்றது நம்மளுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கம் லெட்ஸ் பிகின். நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அன் எக்ஸாம்பிள். எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க எனக்கும் தான் அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஐ ஆம் டயர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், எனக்கும் தான் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ஸோ ஆம் ஐ அப்படின்னு சொல்கிறீங்க. இது எப்படி இந்த ஸோ ஆம் ஐ நம்ம போடுறோம்? இப்போ நானும் தான் டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது, எனக்கும் தான் டயர்டாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு இந்த ஸோ ஆம் ஐ நம்ம எப்படி போடலாம், எப்படி அந்த சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் ஆகுதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஐ ஆம் டயர்ட் டூ இப்படியும் நம்ம சொல்லலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த ஸோ ஆம் ஐ யூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் வருது, இந்த ஐ ஆமை வந்து நம்ம ஸோ பக்கத்தில் போடுறோம். இந்த ஸோ ஏன் இங்கே போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோவும் டூவும் சிமிலர் மீனிங். ஸோ டூ போட்டோன்னா நம்ம லாஸ்ட்டில் போடணும், ஸோ யூஸ் பண்ணி பேசும்போது நம்ம அதை ஃபஸ்ட்டில் போடணும். பக்கத்தில் ஹெல்பிங் வேர்ப், அந்த சென்டென்ஸில் இருக்க ஹெல்பிங் வேர்ப் போடணும், அது பக்கத்தில் சப்ஜெக்ட். ஸோ நானாக இருந்தேன்னா ஐன்னு போட்டுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள், அவளும் தான் டயர்டாக இருக்கா, இல்லை அவளுக்கும் தான் டயர்டாக இருக்குன்னு சொல்லும்போது ஷீ இஸ் டயர்ட் டூ. ஸோ இஸ் தான் ஹெல்பிங் வேர்ப் இல்லையா. ஸோ எப்படி நம்ம போடுறோம், ஸோ இஸ் ஷீ, அவளும் தான் டயர்டாக இருக்கா. இப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க இல்லையா, ஐ ஆம் டயர்ட் அப்படின்னு சொல்லும்போது அவளும் தான் டயர்டாக இருக்கா, ஸோ இஸ் ஷீ. ஸோ இஸ் ஷீ, ஏன் இஸ் போட்டிருக்கோம், இஸ் தான் அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஹெல்பிங் வேர்ப். ஸோ அதனால தான் இஸ் போட்டு அப்புறம் சப்ஜெக்ட் வந்து ஷீயை நம்ம போடுறோம். அண்ட் சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ். அவன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கான், அவளும் தான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்னா இங்கிலீஷில் ஹீ இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. அவளும் தான் அப்படின்னு சொல்லும்போது ஷீ இஸ் ஃப்ரெண்ட்லி டூ இல்லையா. ஸோ அதை நம்ம எப்படி போடுறோம், ஸோ இஸ் ஷீ. ஓகே, டூ யூஸ் பண்ணி பேசும்போது டூவை நம்ம கடைசியாக போட்டிருக்கோம். ஸோ யூஸ் பண்ணி பேசும்போது ஸோவை ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம். அப்புறம் அந்த சென்டென்ஸில் இருக்க ஹெல்பிங் வேர்ப் இஸ், அப்புறம் சப்ஜெக்ட் ஸோ இஸ் ஷீ. தட் இஸ் ஹவ் இட் இஸ் ஃபார்ம்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான், அவன் தம்பியும் தான் சொல்லும்போது அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்றதுக்கு இங்கிலீஷில் ஹீ இஸ் வெரி ஹேண்ட்ஸம். அவன் தம்பியும் தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீஸ் பிரதர் இஸ் ஹேண்ட்ஸம் டூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ டூக்கு பதிலாக ஸோ இஸ் ஹிஸ் பிரதர், ஹிஸ் பிரதர் இஸ் ஹேண்ட்ஸம் டூ. ஸோ டூக்கு பதிலாக ஸோ, அங்கே இருக்கிற ஹெல்பிங் வேர்ப் இஸ் ஹிஸ் பிரதர், ஹிஸ் பிரதர் தான் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ இஸ் ஹிஸ் பிரதர். உங்ககிட்ட உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நீ ரொம்ப அழகாக இருக்க, யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் திருப்பி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறீங்க நீயும் தான். இப்போ எப்படி சொல்லலாம், யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் டூ. அது டூக்கு பதிலாக ஸோ ஆர் ஹெல்பிங் வேர்ப் ஆர் யூ, ஸோ ஆர் யூ, ஸோ ஆர் யூ. அவள் ரொம்ப திறமைசாலி, ஷீ இஸ் வெரி டேலண்டட், நீயும் தான், ஸோ ஆர் யூ. ஸோ போன எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரியே தான், யூ ஆர் வெரி டேலண்டட் டூ. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஸோ ஆர் யூ அப்படின்னு சொல்கிறோம். நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன், ஐ ஹாவ் ட்ரைட் இட், நானும் தான் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் ட்ரைட் இட் டூ. டூக்கு பதிலாக ஸோ, அங்கே இருக்கிற ஹெல்பிங் வேர்ப் ஹேவ், சப்ஜெக்ட் ஐ, ஸோ ஹேவ் ஐ. ஐ ஹவ் ட்ரைட் இட், ஸோ ஹேவ் ஐ, நானும் தான். என்னால் வயலின் வாசிக்க முடியும், ஐ கேன் ப்ளே த வயலின், என்னாலையும் தான் வயலின் வாசிக்க முடியும், ஐ கேன் ப்ளே த வயலின் டூ. ஸோ டூக்கு பதிலாக ஸோ, கேன் ஹெல்பிங் வேர்ப் கேன், ஸோ கேன் ஐ, ஐ சப்ஜெக்ட், ஸோ கேன் ஐ. ஐஸ்கிரீம் பிடிக்கும், எனக்கும் தான், அவளுக்கும் தான் அப்படின்னு சென்டென்ஸ் இருக்குது. ஐ லைக் ஐஸ்கிரீம்ஸ், எனக்கும் பிடிக்கும்னா ஐ லைக் ஐஸ்கிரீம்ஸ் டூ. ஸோ இதை வந்து ஸோ டு ஐ நோ, ஷீ லைக் ஐஸ்கிரீம்ஸ் டூ, ஸோ டஸ் ஷீனு சொல்லணும். பட் இங்கே ஹெல்பிங் வேர்ப்ஸே இல்லையே, இங்கே எப்படி டூ டஸ்லாம் வருது அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரலாம். ஸோ இப்போது எப்போவுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, எல்லா சப்ஜெக்ட், அதாவது ஐவி யூ தே ஹி ஷீ இட், இதுதான் சப்ஜெக்ட்ஸாக இருக்க போது. அதில் ஐவி யூ தேக்கு எப்போவுமே வேர்ப் தான் வரும், ஹீ ஷீட்டுக்கு வேர்போட எஸ் வரும். ஸோ நீங்கள் ஒரு வேர்பை பார்த்தீங்கன்னா அந்த வேர்ப்குள்ளே டூ ப்ளஸ் வேர்ப் தான் இருக்கும், வேர்ப் ப்ளஸ் எஸ்க்குள்ளே டஸ் ப்ளஸ் வேர்ப் இருக்கும், பாஸ்ட் வேர்ப்குள்ளே டிட் ப்ளஸ் வேர்ப் இருக்கும். ஸோ அந்த வேர்பை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணும்போது டூனும், வேர்ப் ப்ளஸ் எஸ்ஸை ஸ்ப்ளிட் பண்ணும்போது டஸ்னும், பாஸ்ட் வேர்பை ஸ்ப்ளிட் பண்ணும்போது டிட்னும் எப்போவுமே வரணும். அண்ட் தி அதர் பார்ட் ஷுட் பி வேர்ப் ஃபார் ஆல் த த்ரீ. அதாவது டூ டஸ் டிட் வந்தாலும் எப்போவுமே நெக்ஸ்ட் பார்ட் வந்து எப்போவுமே வேர்பாக தான் இருக்கணும்.
ஓகேயா? ஸோ இப்போ இது ரிலேட்டடாக சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எனக்கு சாப்பிட ஏதாவது வேணும். ஐ வாண்ட் சம்திங் டு ஈட். ஸோ இங்கே ஹெல்பிங் வேர்ப் இல்லை. நான் சொன்ன மாதிரி வாண்ட் தான் இருக்குது. ஐக்கு வேர்ப் மட்டும் தான் போடணும். ஸோ வாண்ட் மட்டும் தான் போட்டிருக்கோம். வேர்பை ஸ்ப்ளிட் பண்ணால் என்ன கிடைக்கும்? டூ ப்ளஸ் வேர்ப் இல்லையா? ஸோ டூ ஐ. ஸோ டூ ஐ யூஸ் பண்ணியிருக்கோம். இத்தனை முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஹெல்பிங் வேர்ப்ஸ் இருந்துச்சு. ஸோ பக்கத்தில் நம்ம ஹெல்பிங் வேர்ப் போட்டோம். இங்கே ஹெல்பிங் வேர்ப் இல்லை. ஸோ உள்ளே தான் இருக்குது. ஸ்ப்ளிட் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். ஸ்ப்ளிட் பண்ணும்போது வேர்ப் இருந்துச்சுன்னா டூவும், வேர்போட எஸ் சேர்ந்து இருக்கும் போது டஸ்ஸும், பாஸ்ட் வேர்ப் இருந்துச்சுன்னா டெட்டும் வரணும். இங்கே வேர்ப் வாண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் ஸோ டூ ஐ. ஆல்ரைட். நான் படம் பார்த்துட்டேன். ஐ வாட்ச்ட் த மூவி. நானும் தான் படம் பார்த்துட்டேன். ஸோ வாட்ச்ட் பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ அதனால் ஸோ டிட் ஐ. ஓகே, ஸோ டிட் ஐ. நானும் தான் பார்த்துட்டேன். எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். ஐ லைக் ஐஸ்கிரீம்ஸ். எனக்கும் தான் சொல்லும் போது ஐ லைக் ஐஸ்கிரீம்ஸ் டூ இல்லையா? அங்கே லைக் தான் வருது. ஸோ டூ ஐ. அவளுக்கும் தான் சொல்லும் போது ஷீ லைக்ஸ். ஷீக்கு நம்ம எப்போவுமே லைக்ஸ் போடணும். ஷீ லைக்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் டூ. ஸோ லைக்ஸ்ன்னும் போது டஸ் வரணும். ஸோ டஸ் ஷீ. ஸோ அதனால தான் அங்கே ஸோ டஸ் ஷீன்னு வந்திருக்கு. ஆல் ரைட், தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஐ ஹோப் யூ லைக் அண்ட் அண்டர்ஸ்டுட் திஸ் வீடியோ. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட மற்ற பிளேலிஸ்ட் நீங்கள் செக் பண்ணலைன்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். கான்வர்சேஷன் சீரீஸ் அண்ட் ஷார்ட் கிராமர் லெசன்ஸ் அண்ட் ஷார்ட் சென்டென்சஸ் ஆல்சோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் டேக் கேர் அண்ட் பாய்.